திரும்பவும் சொல்றேன், பிரதமர் மோடி போல் இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த பிரதமரும் செயல்பட்டது இல்லை. நாட்டுடைய பாதுகாப்பு தனித்தன்மையா இருக்குது. எல்லாருமே இந்திய நாட்டை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது பிரதமர் மோடியோடைய தைரியம் தான். அவர் இந்திய ராணுவத்தின் மீது வைத்திருக்கும் பாசம், பற்று, அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பவர், அதிகாரங்கள், அதுதான் இப்ப பேசுது. நாட்டுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். நான் திரும்ப அந்த கர்ப்பாம்பூச்சிக்கெல்லாம் சொல்றேன், நீங்க என் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாடுன்னு வரும்போது இந்திய மக்கள் அனைவரும் நாட்டு பின்னாடி தான் நிற்பாங்க. நீங்க எங்கெங்க எந்தெந்த நாடு, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி நாடுகளுடைய ஏஜென்ட்டுகள் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு இந்திய நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் சாதாரண மேட்டர், எல்லாருக்குமே தெரியும். மோடி அவர்களுடைய ஆட்சியை உங்களால ஒன்றும் பண்ண முடியல. மக்கள் கிட்ட இருக்கிற பேரை உங்களால கெடுக்க முடியல. அதனால இந்த மாதிரி ஏதாவது செயல்பட்டு பார்ப்போமேன்ட்டு வெளிநாட்டு ப்ராஜெக்டை நீங்க உள்நாட்டில் செய்றீங்க, டெல்லி ஜந்தர் மந்தர்ல. ஏன்னா பங்களாதேஷ் பார்டர் சீஸ் ஆகி போச்சு. பங்களாதேஷ் பார்டர் என்ன ஆயிடுச்சு? மூடிட்டாங்க. அந்நியர்கள் இங்க உள்ள நுழைய முடியாது, இந்தியர்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும். அதே மாதிரி பாகிஸ்தான் தள்ளி போயிடுச்சு. தீவிரவாதத்துல இருந்து கொஞ்சம் அட்ட போயிட்டாங்க, பயந்து. இல்ல அடி ஒன்னு போட்டா இங்க 100 வந்து விழுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க பாகிஸ்தான். சைனா கிட்ட வரத்துக்கே பயப்படுது. ஏன்னா இந்தியா நம்ம மேல ஆல்ரெடி கடுப்பா இருக்குது. நம்ம கழிவுகள்லாம் அங்க கொட்டினதுனால அவங்க மேல ஆல்ரெடி கடுப்பா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 2 நாடை பிளாக் பண்ணதுனால 3வது நாடு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. இவங்களை அப்ப எப்படிதான் நம்ம இவங்களை மாத்துறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டி விட்டா என்ன? இதெல்லாம் அந்நிய நாட்டுடைய சதி. இந்திய நாட்டுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக செய்யக்கூடிய சதி. நீட் எக்ஸாம் சொல்றீங்க, நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டு மாணவன் முதலிடத்தை பிடிச்சிருக்கானே, விழுப்புரத்தை சேர்ந்த மாணவன். இந்த மாதிரி ஏழை பசங்க, விவசாய பசங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. நான் சொல்றேன், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். எப்படி? ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான், டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான், ஆனா நீட்ல ஃபெயில் ஆகுறான். அப்ப என்ன அர்த்தம்? வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கிறது, பட்டை அறிவு இருக்கணும், ஜெனரல் நாலேஜ். இந்த மாதிரி லைப்ரரிலாம் போய் ரெஃபர் பண்ணணும், புக்ஸை ரெஃபர் பண்ணணும். ஒரு மருத்துவம் படிக்கிறோம்னா ஏன் இதுக்கு முன்னாடி நுழைவுத் தேர்வு இல்லையா? நடுவில் எத்தனை தடவை நுழைவுத் தேர்வு இருந்தது? ஏன் தமிழ்நாட்டு அரசுலேயே நுழைவுத் தேர்வு நடத்தினாங்களே? இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட், ஸ்டேட் தேர்ட் இவங்களெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் நுழைவுத் தேர்வு வைப்பாங்க, அப்படிதானே? இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வெறும் அந்த புக்ஸை மட்டும் படிச்சு பாஸ் ஆகி நல்ல மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா அவனுக்கு டாக்டர் சீட் அவைலபிள், அப்படிதானே? ஆனால் இப்போ டப்பா டான்ஸ் ஆடுது, அப்படிதானே? அதுக்கு என்ன காரணம்? ஒரு மருத்துவத்துறை, நல்ல மருத்துவரை உருவாக்கணும்னா வேற வழி இல்லை. சில தவறுகள் அங்கங்க நடக்க தான் செய்யும், அதெல்லாம் தான் திரும்ப கிளியர் பண்றாங்க. நீ அதுக்கு போய் நாட்டுடைய பாதுகாப்பை சீர்குலைப்பியா? குலைக்கலாமா? அந்த நாட்டுக்குள்ள தானே நீனும் வாழ்ற, அந்த நாடு தானே உனக்கு சோறு போடுது, அந்த நாட்டுடைய மூச்சு காத்து தானே வாங்கி சுவாசிக்கிற. உனக்கு எப்படி அப்ப தீவிரவாதி பற்று வருது? பிரதமர் மோடி அவர்கள் இருந்தால் மட்டுமே இந்திய நாடு காப்பாற்றப்படும், பாரதம் காப்பாற்றப்படும். புரியுதா? காக்கி சட்டை போடாதவங்க அத்தனை பேருமே ராணுவ வீரர்கள் தான் இந்திய நாட்டில் இருந்தா. காக்கி சட்டை போட்டவங்க அவங்க யூனிஃபார்மை போட்டுட்டு ராணுவ வேலையை பண்றாங்க. நீங்களாம் யூனிஃபார்ம் போடாதவர்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நாட்டை பத்தி அவமானமா சித்தரிக்காதீங்க. உங்க கூட போராடுறது யாரும் தமிழ்காரங்க கிடையாது. நீங்க நியமிச்ச ப்ரொட்டஸ்டர்ஸ் அவங்கலாம். புரியுதுங்களா? நாங்க எல்லாம் எங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உருட்டாதீங்க. நாடுன்னு வரும்போது நாட்டு பாதுகாப்பு தான் முக்கியம். 3 இடத்துல இருந்து தாக்கினாலும் இந்தியா தனித்தன்மையோடு அவர்களை எதிர்கொள்ளும். புரியுதுங்களா? ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாடு செழிப்பா மாறும். எல்லாமே திட்டங்கள் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. முன்னத்துக்கு எவ்வளோ பரவாயில்ல, அதான் உண்மை. அதனால இந்த நாட்டு இதை சாப்பிட்டுட்டு இந்த அந்நிய நாட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க.